அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழர் கலைகள் அப்படின்ற லெசன் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளுக்கு 11th எத்திக்ஸ் புக்கில் லெசன் 4ல் வந்து இருக்குது. ஓகேவா? தமிழர் கலைகள். இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழரோட கலைகள் பற்றியும் அவங்களோட கோவில் அமைப்பையும் அதோட தத்துவத்தையும் தெரிஞ்சுப்போம். அது இல்லாமல் சிற்பக்கலை பற்றியும் ஓவியக்கலை பற்றியும் தனி இசைத்தமிழ் இருக்கு இல்லையா, தமிழ் இசை பற்றியும் நடனக்கலை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற கோயில் கட்டடங்கள் அவங்களோட கலைநுட்பங்கள் தொழில்நுட்பங்களையும் தெரிஞ்சுக்கிறோம். அது கூடவே வீர விளையாட்டுகளையும் தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 8ல் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு லெசனாக வந்து இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எத்திக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுலேருந்து கொஷின் வந்து கேட்பாங்க. ஓகேவா? அதனால் குரூப் 1ஆக இருக்கட்டும், குரூப் 4ஆக இருக்கட்டும், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஒரு நாகரிகம் நல்லா இருக்குது, ஒரு மனித நாகரிகம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம எப்போ தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா அவங்களோட ஆர்ட்டில் தான் தெரிஞ்சுப்போம். ஓகேவா? அப்போது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு மக்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட அன்றாட வேலையை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வெளியில் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ ஒரு அன்றாட வேலைக்கே அதனால உணவுக்கே கஷ்டப்படுறவங்களால என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டும் பண்ண முடியாது. அப்போ ஒரு வளர்ந்த நாகரிகத்தில் இருக்க மக்களால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஆர்ட்டுக்கே வர முடியும். சரியா? அப்போது மனித நாகரிகத்தோட வளர்ச்சி நிலையை நம்ம கலை மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காக தான் கலைகள் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தொடக்க நிலையில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலை செஞ்சுருப்பாங்க. அந்த வேலையே என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்ச நாளில் கலையாக வந்து மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? மணிமேகலை காப்பியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலைகளை வந்து 64 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆயக்கலைகள் 64 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு சொன்னது யார் அப்படின்னா மணிமேகலை காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த புக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைகள் பற்றி தெரிஞ்சுப்போம். அழகு கலைகளோட வகைகள், காலந்தோறும் தோன்றிய புதிய கலைகள், அது தமிழர்கள் எப்படிலாம் வளர்த்தாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கலைகள் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டோட பன்முக பண்பாட்டு அடையாளங்களாக இருந்திருக்கு. சரியா? அப்போது மக்களோட பழக்க வழக்கம், அவங்களோட வாழ்வியல் முறைகள், பொருளாதார நிலை, இதெல்லாம் வெளிப்படுத்தும் விதமாக தான் கலைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கலைகள் மூலமாக நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், மக்களோட பழக்க வழக்கத்தை தெரிஞ்சுக்கலாம், அவங்களோட வாழ்வியல் முறைகளை வந்து தெரிஞ்சுக்கலாம், அவங்களோட பொருளாதார நிலையையும் தெரிஞ்சுக்கலாம். சரியா? தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 64 கலைகள் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதில் தான் வந்து ஆயக்கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் என் நம்மை அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் வந்து சொல்லியிருக்காராம். முன்னாடி சொன்னாங்க 64 கலைகள் இருக்குன்னு மணிமேகலை காப்பியம் சொல்லுதுன்னு. அதையே வந்து என்ன சொல்லியிருக்காரு கம்பர், ஆயக்கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் என் நம்மை அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி வந்து அவர் பாடியிருப்பார். சரியா? மனிதனோட வாழ்க்கைக்கு பயன்படும் அனைத்துமே கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் வந்து 2 விதமாக நம்ம பிரிக்கலாம், பொது கலைகள், அழகு கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? காட்சி இன்பம், கேள்வி இன்பம் இதெல்லாம் தர்றது தான் அழகு கலைகள். சரியா? அடுத்து கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை, இது எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணும், காட்சி இன்பமும் தரும், கேள்வி இன்பமும் தரும். இதை தான் நம்ம அழகு கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த 5 கலைகளை தான் வந்து அழகு கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை சீனி வெங்கடசாமி சொல்லியிருக்காரு. அப்போது கலைகளை பொதுவாக 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பொது கலைகள், இன்னொன்று என்னது, அழகு கலைகள். அழகு கலை நம்மளுக்கு என்ன தரும், காட்சி இன்பமும் கேள்வி இன்பமும் தரும். அந்த அழகு கலையை 5 டைப்பாக பிரிக்கிறாரு யார் அப்படின்னா மயிலை சீனி வெங்கடசாமி. சரியா? அந்த 5 கலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கட்டடக்கலை, 2 சிற்பக்கலை, 3 ஓவியக்கலை, 4 இசைக்கலை, 5 வந்து காவியக்கலை. இந்த 5 கலைகளை தான் அழகு கலைகள் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு கட்டடக்கலை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற வீடு, மாளிகை, அரண்மனை, கோயில், இது 4 தான் நம்ம கட்டடக்கலைக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். இதில் முக்கியமாக இருக்கிறது கோயில்கள் தான். ஓகேவா? கோயில்கள் தான் காலங்காலமாக வந்து தமிழரோட கட்டடக்கலையை காட்டுறதுக்கு ஒரு சான்றாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? சங்க காலம் தொட்டே எப்படிலாம் கட்டடம் கட்டணும் அப்படின்றத மனை நூல்கள் வந்து சொல்லியிருக்கு. சரியா? அந்த மனை நூல்கள் என்ன பண்ணும், வீடுனா இப்படி இருக்கணும், இந்த இடம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நூலோர் சிறப்பின் முகில் தோய் மாடம் அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் அந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. அதாவது
அறிஞர்கள் சொல்லி வச்ச மாதிரி இருக்கிற அழகான மாட மாளிகை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? நூலோர் சிறப்பின் முகில் தோய் மாடம். இது எல்லாமே வந்து எக்ஸாம்ல கேட்க வேண்டிய லைன்ஸ், இதெல்லாம் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அடுத்ததா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மரக்கட்டடங்கள் தான் பழைய காலத்தில் கட்டியிருந்தாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்கிற மண்டபம், சபாநாயகர் மண்டபம்னு சொல்லுவோம். அது நடராஜர் இருக்கிற அந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து மரத்தால் தான் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்தால் அது வீணாக போயிடும். அப்போ வீணாக போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தகடுகளால் வந்து பொன்னிருப்பாங்க. ஒன்று செம்பு வச்சுருப்பாங்க, இல்லை வெள்ளி வச்சுருப்பாங்க, இல்லை தங்கத்தால் பூசியிருப்பாங்க. நம்மளுக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தால் தகடு போட்டிருப்பாங்க. அந்த தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா யார் போட்டாங்கன்னு கூட சொல்லி முதலாம் பராந்தக சோழன் போட்டிருக்காரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி மரத்தால் கட்டடங்கள் கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்தது அப்படின்னா களிமண் கட்டடங்கள் வந்தது. களிமண்ணால் கட்டடம் கட்டி மேலே வந்து மரத்தால் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா களிமண்ணு கூடயே வந்து சுடுமண்ணால் வந்து கட்டி பெரிய பெரிய கட்டடமாக கட்டினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அந்த நடராஜர் இருக்கிற மண்டபம். இது எல்லாமே மரத்தால் கட்டினது. ஓகேவா? இங்கே மேலே கூரையும் மரத்தால் தான் இருந்துச்சு. அது மேலே வந்து என்ன பண்ணாங்க, கோல்டு பிளேட் வந்து போட்டிருக்காங்க. அடுத்ததா செங்கல் கட்டடங்கள். சங்க காலத்துலேருந்தே சுட்ட செங்கற்களால் நம்ம நிறைய கட்டடங்களை தமிழ்நாட்டில் பார்க்குறோம். சரியா? அப்படி இருக்கும்பொழுது செங்கல் கோயில்களும் பார்த்தீங்கன்னா மரக்கோயிலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த டைம்லேருந்து செங்கல் கோயில் இருந்துச்சு அப்படின்றத நம்ம டைம் பீரியட் ரொம்ப முக்கியம். கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே செங்கல் கட்டடங்களாக தான் இருந்துச்சு. ஓகேவா? அந்த செங்கல் கட்டடங்கள் கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆகும்போது அங்கே இருக்க மன்னர்கள் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, சரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஓகேவா? 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா நம்மளுக்கு 7ஆம் நூற்றாண்டில் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குடைவரை கோயில்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டே கொண்டு வராங்க. குடைவரை கோயில்னா என்னது அப்படின்னா ஒரு பெரிய பாறையை குடைஞ்சி அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கருவறை இருக்கும், முன் மண்டபம் இருக்கும், தூண் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அதை வந்து குடைவரை கோயில்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு பாறையை குடைஞ்சி என்ன பண்ணுவாங்க, அது உள்ள ஒரு கருவறை, வெளியில் ஒரு மண்டபம் இருக்கும், அதை வந்து தூணாக வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து குடைவரை கோயிலோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டில், ஓகேவா, பொது ஆண்டு 7ஆம் நூற்றாண்டில் மகேந்திரவர்ம பல்லவன் தான் ஃபஸ்ட்டு குடைவரை கோயிலை கட்டினார். எங்கே இருக்குது அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற மண்டகப்பட்டு அப்படின்ற இடத்துல. அதுதான் ஃபஸ்ட்டு குடைவரை கோயிலாக இருந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி பாண்டியர்கள் அமைச்ச முதல் குடைவரை கோயில் வந்து பிள்ளையார்பட்டியில் இருக்கிற விநாயகர் கோயில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. குடைவரை கோயில்களில் நீண்ட மண்டபம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதனால இந்த குடைவரை கோயில்களுக்கு மண்டப கோயில்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாறையை குடைஞ்சி உருவாக்குறதுனால பாறை கோயில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததா மாமல்லபுரம். ஒரே கல்லினால ஒற்றை கல் கோயில்கள் தமிழகத்தில் மாமல்லபுரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பாறையை வந்து மேலேருந்து அப்படியே செதுக்கிட்டே வருவாங்க. செதுக்கிட்டே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கோயில் ஷேப்புக்கு வந்து கொண்டு வருவாங்க. இதுதான் வந்து ஒற்றை கல் ரதங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மகிஷாசுரமர்தினி கோயில் முன்னாடி இருக்கிற ஒரு ஒற்றைக்கல்லை வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக இதை வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது கோயிலை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பாறை வந்து மேலேருந்து தான் குடஞ்சிட்டு வர்றாங்க, கீழேருந்து போகல அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்தீங்கன்னா மகிஷாசுரமர்தினி கோயில் வந்து மாமல்லபுரத்தில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பாறையை குடஞ்சிட்டு என்ன பண்ணுவாங்க, பாதியிலே விட்டுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து செதுக்கியிருப்பாங்க, கீழெல்லாம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்ததாக கற்றளிகள். பாறை குடஞ்சி உருவாக்குன கோயிலுக்கு அப்புறம் அடுத்தது வந்தது கல்லை வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கி அதுக்குள்ள நடுவில் வந்து எந்த ஒரு சுண்ணாம்பும் சேர்க்காம கட்டுற கோயில்களுக்கு தான் கற்றளிகள் அப்படின்னு சொல்லி பேர். இதையும் ஃபஸ்ட்டு 7ஆம் நூற்றாண்டில் மகேந்திரவர்ம பல்லவனோட பையன் வந்து நரசிம்மவர்மன் அவரோட காலத்தில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, கற்றளிகள் அமைக்கிற முறை வந்து ஏற்பட்டுச்சு. எங்கெங்கெல்லாம் நம்ம அந்த கற்றளிகளை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம், காஞ்சிபுரம், பனமலை, இதெல்லாம் வந்து காலத்தால் முந்திர கற்றளி அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் 8ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோயில்களுமே பொதுவாக வந்து இந்த மாதிரி கல்லை வச்சு தான் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிற்கால சோழர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய காலத்தில் செங்கல்லால் இருந்த கோயில்களெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, புதுப்பிக்கிறாங்க. மறுபடியும் வந்து கருங்கல் வச்சு அந்த கோயிலெல்லாம் கட்டுறாங்க பிற்கால சோழர்கள். சரியா? அடுத்தது இது வரைக்கும் பார்த்தது கோயில்களோட அந்த எந்தெந்த பொருளை வச்சு கொண்டு வராங்க அப்படின்றத பார்த்தோம். அடுத்ததாக திராவிடர்களோட கட்டடக்கலையை பற்றி பார்க்குறோம்.
இந்தியர்களோட கோயில் கட்டடக்கலையை 3 வகையாக நம்ம வந்து பிரிக்கிறோம். சரியா? அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து வேசரம், ரெண்டாவது வந்து திராவிடம், மூணாவது வந்து என்னது நாகரம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். சரியா? ஃபஸ்ட்டு நாகரம், வேசரம், திராவிடம் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிக்கிறோம். சரிங்களா? இதில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா திராவிட கட்டடக்கலையை வந்து கொண்டு வந்திருக்கோம். சரியா? திராவிட கட்டடக்கலையில் பார்த்தீங்க அப்படின்னா சிகரத்தின் அமைப்பு 4 பக்கங்களை கொண்டு மாற்றி சொல்கிறேன். சிகரத்தோட அமைப்பானது 4 பக்கங்களை கொண்டு சதுரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து நாகரம் அப்படின்னு சொல்லுவோம். நாகரம் வந்து வட இந்தியாவோட கட்டடக்கலையாக இருக்குது. சிகரத்தோட அமைப்பு எப்படி இருக்கும்? 4 பக்கமாக இருக்கும், சதுரமாக இருக்கும் அப்படின்னா அது வந்து என்னது? நார்த் இந்தியா வந்து நாகரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுருந்தேன். அதே மாதிரி சிகரம் வந்து வட்ட வடிவமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேசரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுவே இந்த வேசரம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னா மத்திய இந்தியாவில் இருக்கும். பொதுவாக பௌத்த சமய கட்டடங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுவே திராவிட கட்டடக்கலையில் பார்த்தீங்கன்னா சிகரம் வந்து 8 பட்டை கொண்ட அமைப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து திராவிடம். இதுதான் தென்னிந்தியாவில் இருக்கிற கட்டடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென்னிந்தியா அப்படின்னா வடக்குல கிருஷ்ணா நதியிலேருந்து தெற்கே குமரி வரை நம்மளுக்கு இந்த தென்னிந்தியா அப்படின்னு சொல்கிற அந்த திராவிட கட்டடக்கலை வந்து இருக்குது. சரியா? இதில் வந்து பூரி ஜெகநாதர் கோயில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் கட்டடக்கலை வந்து திராவிடர்களோட கட்டடக்கலை வேறு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கை, பர்மா, மலேசியா, கம்போடியா இந்த மாதிரி நாடுகள்லேயும் திராவிடர்களோட கட்டடக்கலை இருக்குது. தமிழகத்தில் இருக்கிற கட்டடக்கலையை யாரெல்லாம் வளர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள், விஜயநகரர்கள், நாயக்கர்கள்னு எல்லாருமே வந்து இதுக்காக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தனித்தனியாக வந்து வகைப்படுத்தி பார்க்குற அளவுக்கு எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணியிருப்பாங்க. அடுத்தது கோயிலோட விமானம் பற்றி பார்க்குறோம். இது வந்து திருவதிகை கோயில், பண்ருட்டியில் இருக்கிற திருவதிகை கோயில். இது விமானம் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்து கோயில்களில் சாமியோட கருவறை இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே இருக்கிற ஒரு கட்டடத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விமானம் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி இருக்கும்னா பிரமிடு மாதிரி இருக்கும். சரியா? கீழே வந்து கருவறையில் தெய்வம் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கிறது தான் வந்து என்னது விமானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து பொதுவாக வந்து ஷடங்க விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷடங்க அப்படின்னா 6 அப்படின்னு அர்த்தமா. ஓகேவா? அப்போ மனித உறுப்புகளில் ஒரு 6 உறுப்புகளை வந்து ஒத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்தூபி அப்படின்னா 1, சிகரம் 2, கண்டம் 1, பிரஸ்தரம் 1, பித்தி 2, அதிஷ்டானம் 1, மொத்தமாக 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதிஷ்டானம் அப்படின்னா பாதம் அப்படின்னு அர்த்தம், பித்தி அப்படின்னா கால் அப்படின்னு அர்த்தம், பிரஸ்தரம் அப்படின்னா தோல் அப்படின்னு அர்த்தம், கண்டம்னா கழுத்து அப்படின்னு அர்த்தம், சிகரம்னா தலை, ஸ்தூபின்னா மகுடம். இது வந்து பொறுத்துக்களை கேட்பாங்க. விமானத்தின் மீது பெரும்பாலும் ஒரே ஒரு கலசம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சோழர் காலத்தில் வந்து கட்டிருப்பாங்க. விமானத்தின் மீது என்னென்ன பொதுவாக ஒரே ஒரு கலசம் தான் வச்சுருப்பாங்க. ஓகேவா? இப்போ கோயிலோட கோபுரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 5 கலசம், 7 கலசம், 9 கலசம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. சரியா? கலசம்னா அங்கே வந்து பித்தளை கலரில் இருக்கும் இல்லையா, பித்தளையில், அதுதான் கலசம். அதுவே விமானத்து மேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கருவறைக்கு மேலே ஒரே ஒரு கலசம் தான் வச்சுருப்பாங்க. கோபுரத்து மேலே தான் நிறைய கலசம் வந்து வச்சுருப்பாங்க. சரியா? சோழர் காலத்தில் தான் வந்து கோயிலோட விமானங்கள் ரொம்ப ஹைட்டாக வந்து வச்சுருந்தாங்க. ஓகேவா? எப்பயுமே கோயிலில் கோபுரங்கள் தான் பெருசாக வைப்பாங்க. ஆனால் சோழர் காலத்தில் ஃபஸ்ட்டு ராஜராஜ சோழன் தான் கருவறைக்கு மேலே இருக்கிற அந்த விமானத்தை என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஹைட்டில் வச்சுருக்காரு. அடுத்தது கோபுரம். கோயிலோட உறுப்புகளில் மிக முக்கியமானது, அழகானதுன்னு கோபுரத்தை சொல்கிறோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோபுரம் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழர்கள் ஊறும் இடத்துல நுழைவாயிலுக்கு மேலே கட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு கோயிலோட இதுதான் 4 பக்கம் சுவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து வாசல் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹைட்டாக கட்டுறது தான் வந்து என்னது கோபுரம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? கோபுரத்தோட உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலசங்கள் வச்சுருப்பாங்க. 5, 4, 3. இந்த கோயிலில் பாருங்கள், இதில் வந்து இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே நம்ம கலசம்னு சொல்லுவோம். ஓகேவா? 1, 2, 3, இந்த பக்கம் ஒரு 4, இந்த பக்கம் ஒரு 4, நடுவில் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 கலசங்கள் வச்சுருக்காங்க. இது கோயில் வந்து சாரங்கபாணி கோயில்.
கும்பகோணத்தில் இருக்குது. சரியா? கோயிலோட கோபுரம் அமைத்தல் அப்படின்றது பல்லவர் காலத்தில் தொடங்கி விஜயநகர காலத்தில் தான் வந்து உன்னத நிலையை அடைஞ்சுது. பல்லவர்கள் காலத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, கோயிலில் கோபுரங்கள் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவ மன்னன் ராஜசிம்மன் காலத்தில் காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டப்பட்டது. ஃபஸ்ட்டு அங்கே தான் சின்னதாக ஒரு கோபுரத்தை கட்டியிருக்காங்க. அதாவது கோயிலோட நுழைவு வாயிலில் கட்டுற ஒரு கோபுரம். அதுக்கப்புறம் பல்லவர்களும் சோழர்களும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமாக விமானத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதாவது கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்கிற அந்த கட்டடத்துக்கு தான் வந்து விமானம்னு சொல்லுவோம், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுவே விஜயநகர மன்னர்களும் நாயக்கர் மன்னர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா விமானத்தை சின்னதாக்கிட்டு கோபுரங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, பெருசாக கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் தான் மிக உயர்ந்த கோபுரங்களை வந்து கட்டுறாங்களாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்கும்பொழுது நம்ம விஜயநகர மன்னர்களில் கிருஷ்ணதேவராயர் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம் இந்த மாதிரி இடங்களில் பெரிய கோபுரங்களை கட்டியிருக்காரு. இந்த கோபுரத்தை பின்னாடி நம்ம என்ன சொல்கிறோம் இப்போலாம் அப்படின்னா ராஜகோபுரம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்தது தனித்தனியாக அவங்கவுங்களோட கட்டடக்கலையை பார்க்கணும். பல்லவர் காலத்து கட்டடக்கலை. பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஒரு 300 வருஷம் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுறாங்க. இவங்க எல்லாத்த வச்சும் கோயில் வந்து கட்டியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு மரத்தாலையும் கட்டியிருக்காங்க, அப்புறம் சுண்ணாம்பு சுதையாலையும் கட்டியிருக்காங்க, உலோகத்தால் கட்டியிருக்காங்க, செங்கல் கல்லால் கட்டியிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குடைவரை கோயில்களை உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? அழிக்க முடியாத கோயில்களை உருவாக்குனது யார் அப்படின்னா பல்லவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இவங்களே தான் என்ன பண்ணுவாங்கன்னா கற்றளிகளையும் உருவாக்கியிருக்காங்க. பல்லவர் காலத்தில் இருக்கிற அந்த முக்கியமான கட்டடங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டு, பல்லாவரம், மாமண்டூர், வல்லம், மகேந்திரவாடி, சீயமங்கலம், தலவானூர், திருச்சி, இங்கெல்லாம் பல்லவர் காலத்தோட பழமையான கோயில்கள் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் காலத்தை சேர்ந்த கோயில்கள் தான் வந்து ரொம்ப பழசு அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் மாமல்லபுரத்தில் இருக்கிற கடற்கரை கோயில்கள் பார்த்தீங்கன்னா உலக புகழ் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சாலுவன் குப்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குகை கோயிலில் வெளிமுகப்பு முழுவதும் யாழியோட முகம் வந்து செதுக்கியிருக்கும். சரியா? இதுவே குகை கோயிலோட அமைப்புலேயே வந்து ஒரு வியக்கத்தக்க வடிவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இதை புலி குகைன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்களாம். இது எங்கே இருக்குது அப்படின்னா சாலுவன் குப்பம். இந்த இமேஜ் கூட இங்கே கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து சாலுவன் குப்பம். இந்த இடத்துல இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யாழி அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறோம், புலிக்குகை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு பாறையை குடஞ்சி ஒரு அழகான ஒரு குடைவரை கோயிலை உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததாக பல்லவர்கள் குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் ரதங்கள் இதெல்லாம் அமைச்சது இல்லாமல் கட்டுமான கோயிலையும் கட்டியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே காட்டுறாங்க பாருங்கள், காஞ்சி கைலாசநாதர் கோயில். இந்த கோயிலில் வந்து அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா சின்னதாக ஒரு கோபுரத்தை கட்டியிருந்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரியா? அடுத்ததாக இவர் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினது முதலாம் ராஜசிம்மன். சரியா? அடுத்தது பாண்டவர்கள் நான் நேற்று லெசன்ல இருக்கிறேன். பாண்டியர்கள் காலத்தில் இருந்த கோயில்கள் பார்க்குறோம். பல்லவர்கள் தமிழகத்தோட வடபகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருந்த அதே டைமில் தான் பாண்டியர்கள் தென்பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. செழியன் சேந்தன் காலம் முதல் வீரபாண்டியன் காலம் வரைக்கும் அவங்க நிறைய குடைவரை கோயில்களை கட்டியிருக்காங்க, ஒற்றை கற்றளிகள் கட்டியிருக்காங்க, கட்டட கோயில்களை கட்டியிருக்காங்க. சரியா? தமிழகத்தில் பாண்டியர்களோட குடைவரை கோயில்களோட சிற்பங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பிள்ளையார்பட்டி, மலையடிக்குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், குன்றக்குடி, திருமயம், குடுமியான்மலை, சித்தன்னவாசல், மகிபாலன்பட்டி, பிரான்மலை, அழகிய பாண்டியபுரம், மூவரை வென்றான், இந்த இடத்துலலாம் பாண்டியர்கள் காலத்தோட குடைவரை கோயில்கள் இருக்குது. சரியா? எடுத்த மட்டும் மறுபடியும் சொல்கிறேன். பிள்ளையார்பட்டி, மலையடிக்குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், குன்றக்குடி, திருமயம், குடுமியான்மலை, சித்தன்னவாசல், மகிபாலன்பட்டி, பிரான்மலை, அழகிய பாண்டியபுரம், மூவரை வென்றான், இந்த இடத்துலலாம் இருக்குது. சரியா? இதுக்கப்புறம் இது வந்து வெட்டுவான் கோயில் கழுகுமலையில் இருக்குது. கழுகுமலையில் இருக்கிற இந்த வெட்டுவான் கோயில் பாண்டியர் காலத்தோட ஒற்றை கற்றளிக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேலேருந்து கீழே வந்து செதுக்கிட்டே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கழுகுமலை வெட்டுவான் கோயிலுக்கு இன்னொரு சிறப்பான பேர் இருக்குது. அது அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க, தென்னகத்து எல்லோரா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ப்ரிலிம்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று, நோட் பண்ணிக்கோங்க. தென்னகத்து எல்லோரா அப்படின்னு அழைக்கப்படுறது கழுகுமலையில் இருக்க வெட்டுவான் கோயில். சரியா? அடுத்து
திருப்பத்தூரில் திருக்கற்றளிநாதர் கோயில் வந்து பாண்டியர் காலத்தோட கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சோழர் கால கோயில்கள். தமிழகத்தோட கட்டடக்கலை வரலாற்றிலேயே சோழர் காலத்து தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பொற்காலம்னு சொல்கிறோம். அதுலேயும் பிற்கால சோழர்கள் காலம் அப்படின்னு சொல்கிறோம். சோழ சாம்ராஜ்யத்தை உருவாக்குனதுல விஜயாலய சோழன்லேருந்து 3ஆம் ராஜராஜன் சோழன் வரைக்கும் நிறைய கோயில்களை வந்து கட்டியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செங்கல் கோயிலாக இருந்த கோயிலெல்லாம் வந்து சீரமைச்சு கருங்கல் கோயிலாக மாற்றிருக்காங்க. விஜயாலயன் சோழன் வந்திருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா புதுக்கோட்டையில் நார்த்தாமலையில் வந்து ஒரு கோயிலை வந்து கட்டியிருக்காரு. இந்த கோயில் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த கோயில் வந்து ஒரு சதுர ஷேப்பில் இருக்கும். ஆனால் கோயில் உள்ளார போய் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். வந்து கார்னர்ஸே இருக்காமல் இருக்கும். அந்த கோயிலை கட்டினது யார்? விஜயாலய சோழன். கட்டின இடம் வந்து நார்த்தாமலை. சரியா? வெளிச்சுவர் சதுர வடிவிலும் உட்சுவர் வந்து என்ன இருக்கும், வட்ட வடிவிலையும் இருக்கும். பார்த்தீங்கன்னா வெளியில் பாருங்கள் நார்த்தாமலை கோயில் பாக்ஸாக இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆதித்த சோழன். அதுக்கப்புறம் விஜயாலய சோழனுக்கு அப்புறம் வந்தவர் ஆதித்த சோழன். காவிரி ஆற்றோட 2 பக்கத்துலேயே நிறைய கோயிலை வந்து கட்டியிருக்காராம். இது எல்லாமே இன்னைக்கும் நிலச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா பராந்தக சோழன். அவர் வந்து பிரம்மபுரீஸ்வரர் கோயிலை வந்து கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எறும்பூர் கடம்பவனேஸ்வரர் கோயில் கட்டியிருக்காரு. இதெல்லாம் வந்து சோழர் கால கட்டடக்கலையோட எழிலையும் எளிமையையும் நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. சோழர் காலத்தில் கட்டடக்கலை அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம செம்பியன் மாதேவி வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாடல் பெற்ற தலங்களை எல்லாம் கற்றளிகளாக மாற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய காசை வந்து கொடுத்துருக்காங்களாம். ஓகே, பாடல் பெற்ற தலம் அப்படின்னா என்னது, நாயன்மார்கள் இருக்காங்களே 63 நாயன்மார்கள், அவங்கெல்லாம் போயிட்டு ஒரு கோயிலையும் போயிட்டு சாமி பாட்டு பாடுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க போய் விசிட் பண்ணி சாமி பாட்டு பாடின அந்த கோயில்களை தான் பாடல் பெற்ற தலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோயில் செங்கல்லால் இருந்துச்சு அப்படின்னா அதை மறுபடியும் கருங்கல்லால் மாற்றுறதுக்கு நிறைய காசு கொடுத்தவங்க செம்பியன் மாதேவி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது ராஜராஜ சோழன் எழுப்பின தஞ்சை பெரிய கோயிலை தான் நம்ம தென்னகத்து மேரு அப்படின்னு சொல்கிறோம். தென்னகத்து எல்லோரா அப்படின்னா கழுகுமலை வெட்டுவான் கோயில், தென்னகத்து மேருன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். இந்த கோயில் தான் தமிழக கட்டடக்கலைக்கு மணிமுகடமாக இன்றைக்கும் சொல்கிறாங்க. இதில் சுற்று வட்டார பகுதிகளில் எங்கேயுமே கருங்கல்லே கிடைக்காத டைமில் இந்த கோயிலை அவ்வளோ பெருசாக வந்து கட்டியிருப்பாங்க. சுற்றியுமே கருங்கல்லில் வந்து வச்சுருக்காங்க. சுற்றியுமே கருங்கல் இல்லாத ஒரு இடத்துல இருந்து கட்டியிருக்க கோயிலில் 216 அடி வரைக்கும் கருங்கல் தான் இருக்குது. 13 அடுக்குகளை கொண்ட ஒரு விமானத்தை வந்து அமைச்சிருக்காரு. ஓகேவா? இந்த கோயிலுக்கு ராஜராஜ சோழன் என்ன பேர் வச்சாரு அப்படின்னா ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு பேர் வச்சாராம். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற வாசல் வந்து கேரளாந்தகன் வாசல் அப்படின்னும், 2வது இருக்கிற வாசல் ராஜராஜன் வாசல் அப்படின்னும் அழைக்கிறாங்க. சரியா? தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் இந்த கோயிலில் உச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா எண்கோண வடிவில் ஒரு சிகரம் இருக்குது. 80 டன் எடை கொண்ட ஒரு கல் வந்து இருக்குது. இது வந்து 1987 வந்து ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு அமைப்பு, அதாவது யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னமாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து ரொம்ப முக்கியம், 1987. சரியா? 80 டன் எடை கொண்ட அந்த கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரே கல் கிடையாது. அதை வந்து 8 பார்ட்டாக வந்து பிரித்து எல்லாம் சேர்த்து வந்து என்னது அப்படியே ஆப்பிள் ஆரஞ்சு சோளை எப்படி ஒட்டியிருக்கோ அந்த மாதிரி ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும் அந்த இடம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 80 டன் வந்து வெயிட் இருக்குது, அவ்வளோ பெருசு. அடுத்தது நம்ம பார்த்தோம் 216 அடி உயரம் கொண்ட தஞ்சை பெரிய கோயில் வந்து அதோட விமானம் வந்து ரொம்ப ஹைட்டு அப்படின்னு. அந்த மாதிரியே தமிழ்நாட்டில் உயரமான விமானத்தை, கோபுரம் கிடையாது, விமானம் கொண்ட கோயில்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் கட்டினார், 216 அடி. கங்கை கொண்ட சோழபுரம் 170 அடி, இதை வந்து ராஜேந்திர சோழன் கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 126 அடி, இது வந்து 3ஆம் குலோத்துங்க சோழன். 3மே சோழர் காலத்தில் கட்டினது. ஓகேவா? கோபுரம்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்ரீரங்கம் கோபுரம் தான் ஃபஸ்ட்டில் வரும். சரியா? அடுத்ததாக கங்கை கொண்ட சோழபுரம். ராஜேந்திர சோழன் தன்னோட கங்கை படையெடுப்பின் வெற்றியின் காரணமாக கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு கோயிலை கட்டினாரு. இது வந்து 170 அடி உயரம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள் வந்து இருக்குது, அதனால் சிற்ப களஞ்சியம் அப்படின்னே சொல்கிறாங்க. அடுத்தது விஜயநகர பேரரசர் காலம் மற்றும் நாயக்கர் காலம். விஜயநகர பேரரசர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. சோழர்கள் பாண்டியர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
கட்டிட்டு விட்டு போனாங்க இல்லையா, அதோட தொடர்ச்சி வந்து இவங்களும் என்ன பண்ணுறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நுட்பமான அலங்கார வேலைப்பாடுகளை வந்து ரொம்ப அதிகமாக பண்ணாங்க. கோயிலோட விமானங்களை சின்னதாக கட்டினாங்க, கோபுரத்தை உயரமாக கட்டினாங்க. எக்ஸாம்பிளுக்கு திருவண்ணாமலையில் இருக்கிற கோபுரம், மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற கோபுரம், ராமேஸ்வரத்தில் இருக்கிற கோபுரம், இந்த கோபுரங்கள்லாம் விஜயநகர மன்னர்கள் கட்டினது. ஓகேவா. இங்கே ஒரு கோபுரம் இருக்குது பாருங்கள், ஜலகண்டேஸ்வரர் கோயில் வேலூரில் இருக்கிற ஒரு கோயிலோட கோபுரம் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நாயகர் காலத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான், விஜயநகர மன்னர்கள் மாதிரி தான். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 100 கால் மண்டபம், 1000 கால் மண்டபம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக எழுப்புனாங்க. சரியா. இங்கே பாருங்கள், மதுரை நாயக்கர் மஹாலில் இருக்கிற மண்டபத்தில் இருக்கிற தூண்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திருமலை நாயக்கர் மஹால், ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோயிலில் இருக்கிற 1000 கால் மண்டபம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற புது மண்டபம், திருச்சி மலை மீது கட்டப்பட்டுள்ள தாய்மானவர் கோயில், இங்கெல்லாம் வந்து நாயக்கர் காலத்தோட கட்டடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த மாதிரி தமிழர்களோட கட்டடக்கலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா. அடுத்ததாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அந்த குதிரை மண்டபம், குதிரையை வந்து எந்த அளவுக்கு அழகாக வடிவச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அடுத்ததாக தமிழ்நாட்டில் இருக்கிற 1000 கால் மண்டபங்கள் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த கோயிலெல்லாம் 1000 கால் மண்டபம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில், இங்கே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 1000 கால் மண்டபங்கள் இருக்குது. அடுத்தது சிற்பம்னு பார்க்கும்பொழுது சங்க காலத்தில் சிற்பங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா நடுக்கற்கள் வாயிலாக தான் நம்ம சிற்பத்தையே வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறோம். ஓகேவா. நடுக்கற்கள் சிற்பம் தோன்றதுக்கு முக்கியமான காரணம் எது அப்படின்னா நடுக்கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நடுகள் பற்றி நம்மளுக்கு தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க, அகநானூரில் சொல்லியிருக்காங்க, புறநானூரில் சொல்லியிருக்காங்க. நடுகள்னால் என்ன? நடுகள் அப்படின்றது போரில் வீர மரணம் அடைந்த ஒரு வீரனுக்காகவோ அல்லது மக்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தன் உயிரையே கொடுத்து காப்பாற்றின ஒரு வீரனுக்காகவோ வைக்கப்படுறது தான் நடுக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கல்லில் வந்து ஒரு அவனுக்கு வைக்கிற நினைவுக்கல் அப்படி இல்லைன்னா வீரக்கல் அப்படின்னு சொல்லலாம். அதை வச்சு அவர் என்ன பண்ணுவாங்க, தெய்வமாக நினச்சி கும்பிடுவாங்க. தொல்காப்பியரோட காலத்திலேயே வந்து இந்த நடுக்கல் வழிபாடு முறை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முன்னாடி என்ன பண்ணுவாங்க, வெறும் கல்லை வந்து வச்சு படைச்சாங்க. ஆனால் பிற்காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீரனோட சிலையவும் வந்து செதுக்கி என்ன பண்ணுறாங்க, வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தெய்வங்களுக்கு சுதை உருவங்களை செஞ்சு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுவே தான் வந்து பின்னாடி சிற்பம் செய்கிற கலையாக வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. விழா டைமில் பார்த்தீங்க அப்படின்னா களிமண்ணால் விலங்குகள் மனிதர்களோட உருவங்களை செஞ்சு வழிபடுவாங்க. இதுக்கு பேர் வந்து கதிரை எடுப்பு, உருவாரம் அப்படின்லாம் சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஓகேவா. கதிரை எடுப்பு, குதிரை எடுப்பு, உருவாரம் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. கல்லால் வந்து செஞ்சோம் அப்படின்னா அது வந்து கற்சிற்பம் அப்படின்னும், உலோகத்தால் செஞ்சோம் அப்படின்னா படிம உருவங்கள் அப்படின்னும் சொல்லி அழைக்கிறோம். சரியா. விழா டைமில் வந்து என்ன பண்ணுவாங்க, வெறும் களிமண்ணால் செஞ்சு கும்பிடுவாங்க. ஓகேவா. சிற்பத்தை கல்லால் செஞ்சோம் அப்படின்னா அது வந்து என்னது, கல் சிற்பம்னு சொல்கிறோம். உலோகத்தால் செஞ்சால் அது வந்து உலோக படிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மரச்சிற்பங்கள் தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இது எக்ஸாம்பிளுக்கு பரிபாடலில் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா. அதே மாதிரி கொற்கை, அரிக்குமேடு, உறையூர் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அகழாய்வுகளில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சுடுமண் ஓடுகள் கிடைக்குது, கூடவே சிற்பங்களும் கிடைக்குது. சரியா. காவிரி பூம்பட்டினத்தில் சுதை சிற்பங்கள் வந்து இருக்குது. இந்திர விழாவில் கூடி மக்கள் வந்து இந்த சுதை சிற்பங்களை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அப்படின்றத நம்மளுக்கு மணிமேகலை காப்பியம் வந்து சொல்லுது. ஓகேவா. இந்திர விழாவில் சுதை சிற்பங்கள் வந்து பார்த்து மக்கள் சந்தோஷப்பட்டாங்க அப்படின்றது. அடுத்தது சிற்ப கலைஞர்களுக்கு மண்ணீட்டாளர் அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு அப்படின்னும் மணிமேகலையில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை தமிழ்நாட்டில் பௌத்த சமண சமயங்கள் தான் பரவி இருந்துச்சு. சரியா. தொடக்க காலத்தில் பௌத்தர்கள் வந்து பாத பீடிகை, தரும சக்கரம் இதெல்லாம் வச்சு கும்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா தான் புத்தரோட உருவங்களை செஞ்சு கும்பிட்டுருக்காங்க. சமண சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அருக பெருமானோட உருவத்தையும் தீர்த்தங்கரர்களோட உருவத்தையும் வணங்கியிருக்காங்க. சரியா. சுதைன்னு சொல்கிறோம் இல்லையா. சுதைன்னா என்ன அப்படின்னா சுண்ணாம்பை வந்து நல்லா அரைச்சி அது கூட கரும்பு சாறு, வெள்ளை சாறு, நெல்லிக்காய் சாறு இதெல்லாம் வந்து கலந்து அதை வந்து வச்சிரம் போல் செஞ்சு அதை கொண்டு சிற்பங்கள் செஞ்சாங்க அப்படின்னா அதுதான் நான் வந்து சுதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதை வந்து சொன்னது யார் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வந்து சொல்லியிருக்காரு சுதைனா என்ன அப்படின்னு.
அடுத்ததாக சிற்பங்கள். இயற்கை உருவங்களையும் கற்பனை உருவங்களையும் வடிக்கிறது தான் சிற்பக்கலைன்னு சொல்கிறோம். சிற்பத்தை எதன் மூலமாலாம் செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லால் செய்யலாம், சுண்ணாம்பு காரைன்னு சொல்லப்படுற சுதையால் செய்யலாம், மரத்தால் செய்யலாம், மெழுகாக செய்யலாம், அரக்கால் செய்யலாம், தந்தத்தால் செய்யலாம், உலோகத்தால் செய்யலாம். இப்போ எதால் செஞ்சாலுமே அது என்னது, ஒரு உருவம்னா அது சிற்பம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயே 2 வகையாக நம்ம சொல்கிறோம், புடைப்பு சிற்பம், தனி சிற்பம் அப்படின்னு. புடைப்பு சிற்பம் அப்படின்னா ஒரு தூண் இருக்கும், தூணோட ஒரு பார்ட்டில் மட்டும் சிற்பம் இருக்கும், ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம பார்க்க முடியும், பின்னாடி திரும்பி பார்த்தா முதுகு பக்கம் தெரியாது. அதுவே தனி சிற்பம் அப்படின்றது கோயிலில் இருக்க கருவறையில் முன்னாடி சாமியும் தெரியும், அவங்கள பின்னாடி போர்ஸும் நம்ம பின்னாடி பார்த்தா தெரியும். ஓகேவா? கல், மரம், சுவர், பலகை இதுலலாம் வந்து புடைப்பு சிற்பங்கள் தான் அமைக்க முடியும். ஓகேவா? புடைப்பு சிற்பத்தை கல்லில், மரத்தில், சுவரில், பலகையில் அடைப்பாங்க. முன்புறம் பின்புறம் ரெண்டுமே தனியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து என்னது, தனி சிற்பம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், புடைப்பு சிற்பத்தில் இந்த யானையோட பாட்டு இந்த பக்கம் தெரியும், அதை இதுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா இதே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது, வெறும் செவரு ஃப்ளாட்டாக இருக்கும். தமிழகத்தில் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலையை பயிற்றுவிக்கும் அரசு கல்லூரி மாமல்லபுரத்தில் இருக்குது. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கணும். அடுத்து தனி உருவ சிலை. இங்கே புத்தரோட சிலையை வச்சுருக்காங்க பாருங்கள், இங்கே முன்னாடி புத்தர் இருக்காருன்னா பின்னாடி பார்த்தாலும் உங்களுக்கு அதே சிற்பம் வந்து தெரியும். சரியா? அடுத்தது தமிழ்நாட்டில் சிற்பக்கலை வந்து கோயில்களை கொண்டு வந்து வளர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தொடக்கத்தில் சிற்பங்களை வந்து மரத்தாலையும் சுதையாலையும் செஞ்சாங்க. இப்பயும் வந்து அந்த மாதிரி சிற்பங்களை வந்து செய்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடவுளோட உருவங்கள் வந்து எப்படி இருக்குன்னா மரத்தால் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருவல்லிக்கேணி அதில் இருக்க பார்த்தசாரதி பெருமாள் கோயில், காஞ்சியில் இருக்கிற பாண்டவதூத பெருமாள் கோயில் இதெல்லாம் சுதையால் செஞ்சப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கருங்கல்லால் சிற்பம் செய்கிற முறை வந்து பல்லவர் காலத்தில் உருவாச்சு. உலோகத்தில் சிற்பம் செய்கிற முறை வந்து பிற்கால சோழர்கள் காலத்தில் உருவாச்சு. சரியா? அடுத்தது பிரதிமைகள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்குறோம். சிற்பம் அப்படின்னா கடவுளோட உருவம், விலங்குகளோட உருவம் அப்படின்னு சொல்லுவோம். பிரதிமை அப்படின்றது ஒருத்தவங்களை பார்த்து அதே அவங்கள மாதிரியே ஒரு சிலை செய்கிறது. இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சிலை, கலைஞர் சிலை, இந்த மாதிரி பெரியார் சிலை இதெல்லாம் பார்த்துக்கோ இல்லையா, அதுதான் வந்து பிரதிமை அப்படின்னு சொல்கிறோம். தனிப்பட்ட ஒருவரோட உருவ அமைப்பை ஒத்த மாதிரி இருக்கிறது தான் பிரதிமை அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதிமை உருவங்களே மிக பழமையானது எது அப்படின்னா பல்லவ மன்னர்களோட உருவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உலோகத்தினால பிரதிமை அமைக்கும் முறை வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் உருவாச்சு. இந்த ராஜராஜ சோழன் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அவரை வந்து ஒரு உலோகத்தில் செதுக்கி வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பல்லவர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோயில் சிற்பக்கலையில் தொடக்க காலம் அப்படின்னு சொல்கிறோம். பல்லவர் காலத்தில் தான் ஃபஸ்ட்டு சிற்பக்கலை உருவாச்சு அப்படின்னு சொல்கிறோம். முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் துவாரபாலகர்கள் அப்படின்னு சொல்லி கோயிலோட வாயிற்காவலர்களை வந்து அமைச்சிருப்பாங்க. இது வந்து புடைப்பு சிற்பங்களாக இருக்குது. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற முதல் கற்சிற்பங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவர் காலத்தில் வாயிற்காவலர்கள் சிற்பங்களை மட்டும்தான் என்ன பண்ணாங்க, கல்லால் செதுக்குனாங்க. அதுவே கருவறையில் இருக்க கடவுளோட சிற்பங்களை வந்து மரத்தாலேயோ அல்லது சுதையாலேயோ செஞ்சுருந்தாங்க. ஓகேவா? பல்லவர் காலத்தில் கடவுள் போலவே அரசியோட உருவங்களையும் வந்து உயரமாக செதுக்கி வைக்கிற வழக்கம் வந்து இருந்திருக்கு. ஓகேவா? ராஜாவையும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே கடவுள் மாதிரி நல்லா பயங்கரமாக ஜைஜான்டிக்காக செதுக்கி வைப்பாங்க. இதுதான் வந்து பல்லவர்களோட ஒரு சிற்பத்தை வந்து இங்கே காட்டுறாங்க. சரியா? மாமல்லபுரத்தில் கோவர்தன மலை மண்டபத்தோட பக்கத்தில் 96 அடி அகலமும் 43 அடி உயரமும் கொண்ட ஒரு பாறை இருக்குது. இந்த பாறை இடையில வந்து இயற்கையாகவே கீழ் நோக்கி பள்ளம் காணப்படுது. சிற்பிகள் வந்து இந்த பள்ளத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கற்பனைக்காக யூஸ் பண்ணி பகீரதன் தவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிற்ப தொகுதியாகவே வடிவமைச்சிருக்காங்க. அப்போது பகீரதன் அப்படின்றவர் அர்ஜுனனை தான் சொல்கிறோம். அர்ஜுனன் வந்து தவம் பண்ணாராம், மழை பெய்யணும், அதாவது கங்கை வந்து பூமிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாராம். இந்த பாறை வந்து இயற்கையாகவே மழை பெஞ்ச தண்ணி ஒழுகுற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருந்தது. அதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, பகீரதன் தவம் சிற்பம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும் பொழுது அந்த மழை பெய்யும் பொழுது அதை பார்த்தீங்க அப்படின்னா
அவன் தவம் செய்கிறதுனால தான் கங்கையே பூமிக்கு வர மாதிரி அந்த பாறை வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி நாமக்கல்ல மலைக்கோட்டையோட 2 பக்கமும் மகேந்திரவர்மன் காலத்தோட குடைவரை கோயில்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலையோட கிழக்கு பகுதியில் பள்ளிகொண்ட பெருமாள் கோயிலும் மேற்கு பகுதியில் நரசிம்மர் கோயிலும் இருக்குது. அப்போ ஒரே மலையில் பார்த்தீங்கன்னா 2 குடைவரை கோயிலை வந்து கட்டியிருக்கிறது வந்து இங்கே தான். சரியா? எங்கே அப்படின்னா நாமக்கல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் இதோட சிற்பங்கள் நுண்ணிய வேலைப்பாட்டோட இருக்கும் அப்படின்றாங்க. இதில் வந்து திருமாலோட 10 அவதாரங்களையும் சிற்பமாக செதுக்கியிருக்காங்களாம். பல்லவர் காலத்தில் நம்மளுக்கு ஒற்றைக்கல் ரதங்கள், கோயில் சிற்பங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நம்ம சொல்கிறோம். ஆந்திராவில் இருக்கிற அனந்தபூர் மாவட்டத்தில் லெப்பாஷி அப்படின்ற ஊரில் ஒரு நந்தி சிற்பம் இருக்குது. இந்த நந்தி சிற்பம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கல்லால் செய்யப்பட்டது. இதுதான் உலகத்திலே இருக்கிற பெரிய நந்தி சிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சோழர் காலம். பல்லவர் காலத்தோட சிற்பங்கள் நல்ல வளர்ச்சி விட்டதுனால தான் சோழர் காலத்துலேயும் சிற்பங்கள் வந்து ரொம்ப நேர்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தாழ்ந்த புடைப்பு சிற்பங்களாக இருந்துச்சு. ஆனால் சோழர் காலத்தில் உயர்ந்த புடைப்பு சிற்பங்களாக முழு உருவ சிற்பங்களாக அமைச்சாங்க. சோழர் காலத்தில் சிற்பக்கலை வந்து உயர்ந்த நிலையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து தமிழ்நாட்டில் மட்டும் சிற்பக்கலையை வந்து கொண்டு வரல. கஜுராஹோ, உதயபுரி, புவனேஸ்வர் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வெளியிலவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிற்பக்கலை வளர்ந்த நிலையில் இருந்தது காரணம் சோழர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முற்கால சோழர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உயரமான மகுடங்கள், மெல்லிய நெடிய உடல் அமைப்பு கொண்ட சிற்பங்களாக இருந்துச்சு. ஆனால் பிற்கால சோழர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அணிகலன்கள், அலங்காரங்களோடு காணப்பட்டது. அது இல்லாமல் வட்டமான முக அமைப்பு, கொஞ்சம் நல்லா குட்டையாக இருக்க மாதிரி உடல் அமைப்புகளோட வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலோட தெற்கு நோக்கிய வாயிலோட கீழ்ப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தரோட சிற்பமும், இந்த கோயிலோட விமானத்தோட வலப்பக்கம் பார்த்தீங்கன்னா சமணரோட உருவங்களும் இருக்குது. ஓகேவா? இந்த கோயிலில் இருக்க நந்தி சிற்பம் தான் இந்தியாவில் இருக்கிற நந்தி சிற்பங்கள்லேயே 2வது பெரிய சிற்பம்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு சிற்பம் நம்ம ஆந்திராவில் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து சொல்கிறோம். சரியா? அடுத்ததாக சண்டேஸ்வர அனுகிரகமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிற்பத்தை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட உயரம் பார்த்தீங்க, அதாவது இந்த நந்தியோட உயரம் பார்த்தீங்கன்னா 12 அடி நீளமும் 19 அடி அகலமும் 8 அடியும் வந்து அகலம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உயரம் வந்து 12 அடி, நீளம் வந்து 19 அடி, அகலம் வந்து 8.25 அடி அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் ராஜராஜன் கட்டின தாராசுரம் கோயில்லையும் பார்த்தீங்கன்னா நாயன்மார்களோட வாழ்க்கையை குறிக்கிற மாதிரி ஒரு 90 சிற்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சோழர்கள் காலத்தில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது செப்பு திருமேனிகள் அப்படின்னு சொல்லுவோம். தமிழர்கள் உலகத்துக்கு வழங்கிய மிக முக்கியமான நன்கொடையினே சொல்லிட்டு செப்பு திருமேனிகளை சொல்கிறாங்க. சங்க காலத்திலே பார்த்தீங்க அப்படின்னா உலோக சிற்பங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எங்கெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி, குறுந்தொகை, பட்டினப்பாலை. சரியா? மதுரை காஞ்சி, குறுந்தொகை, பட்டினப்பாலை இந்த மாதிரி இலக்கியங்களில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலோக சிற்பங்களை பற்றின ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சோழர் காலத்தில் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், உலோக சிற்பங்கள் அல்லது செப்பு திருமேனிகளோட பொற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். என்னதான் மதுரை காஞ்சிலையும் குறுந்தொகையிலையும் பட்டினப்பாலையும் உலோக சிற்பங்கள் இருந்ததை பற்றின குறிப்புகளை வந்து சொல்லியிருந்தாலும் கூட செப்பு திருமேனிகள் அதுக்கப்புறம் உலோக திருமேனிகளோட பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழர் காலத்தில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது விஜயாலயன், பராந்தகன், செம்பியன் மாதேவி, 1ஆம் ராஜராஜன் அவங்களோட காலத்தில் தான் இந்த செப்பு திருமேனிகள் வளர்ச்சிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சோழர் காலத்தில் செப்பு திருமேனிகளில் நடராஜர் சிற்பம் வந்து உலக புகழ் பெற்றது. ஓகேவா? சோழ அரசர்கள் அவங்களோட குடும்பத்தவர் எல்லாருமே செப்பு திருமேனிகளுக்கு நிறைய நன்கொடை கொடுத்துருக்காங்க. இதை வந்து கல்வெட்டுகள்லையும் செப்பேடுகள்லையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். பிற்கால பாண்டியர்களோட சிற்பக்கலை அப்படின்னும் பொழுது சோழர் காலத்தோட தொடர்ச்சியாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து கோயிலோட வெளிப்புற சுவர்லையும் சிற்பங்களை வந்து சரியா வந்து செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விஜயநகரம் மற்றும் நாயக்கர் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆர்வக்கலை வந்து அவங்க எவ்வளோத்துக்கு ஆர்வமா இருந்தாங்க அப்படின்றது அவங்களோட சிற்பம் பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோபுரத்துலேயும் சரி, கோயில் விமானங்கள்லையும் நிறைய சிற்பங்களை வந்து செஞ்சுருக்காங்க. நிறைய ஹைட்டாக தூண் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தூண்களை உடைய மண்டபங்கள்ல அமைச்சிருக்காங்க. அந்த மண்டபத்தோட தூண்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா
யாழியோட உருவம், குதிரை, மனித உருவங்கள், புராணத்தில் இருக்கிற தொன்மையான உருவங்கள் எல்லாம் வந்து செதுக்குறாங்க. யார் அப்படின்னா விஜயநகர நாயக்கர் காலத்தில். ஓகேவா? இவங்களோட கால சிற்பங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா, இரும்பில் அடித்த மாதிரி அந்த கல் சிற்பம் வந்து உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜயநகர சிற்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மூக்கு வந்து ஷார்ப்பாக, வயிறு நல்லா வட்டமாக இருக்க மாதிரி செஞ்சுருப்பாங்களாம். சரியா? அதே மாதிரி மனித உருவங்களில் பார்த்திங்கன்னா நிறைய அணிகலன்களை வந்து செதுக்கியிருப்பாங்க. இவங்களோட ஆட்சி காலத்துக்கு அப்புறம் தான் கோயிலில் சிற்பங்கள் வந்து அதிக அளவில் அமைக்கிற வழக்கமே ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேட்டையாடுற மாதிரி, கோலாட்டம் ஆடுற மாதிரி, பாம்பாட்டியோட நடனம், இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் வந்து விஜயநகர காலத்தில் தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி சிற்பங்களெல்லாம் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மெழுகுல, மண்ணில், ஓகேவா, கண்ணாடியில், இதில் கூட சிற்பங்களை வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பெயிண்டிங்ஸ். கட்டடக்கலை சிற்பக்கலையும் மாதிரியே ஓவியக்கலையும் நம்ம பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு கலை தான். ஓகேவா? அழகாக பாராட்டுறதுக்கு புலவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஓவியத்தை தான் வந்து சொல்லுவாங்க. டிராயிங் மாதிரி அழகாக இருக்க, ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஓமையாக சொல்லுவாங்க. அப்போது ஓவியக்கலை வந்து ஒரு தொன்மையான வரலாறு உடையது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிராயிங் தான் வரைஞ்சி காட்டணும். ஓகேவா? அப்போது மண்பாண்டங்கள் மேலே எழுத்துக்கள் பல உருவங்களில் காணப்படுது. தொடக்க காலத்தில் ஓவிய எழுத்துக்கள் தான் வழக்கத்தில் இருந்துச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்க எழுத்துக்களை நம்ம என்ன சொல்கிறோம், சித்திர எழுத்துக்கள்னு தான் சொல்லுவோம். ஜப்பான்லேயும் சைனாலேயும் இருக்கிற எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோரார்லஸ் டிராயிங் மாதிரி தான் இருக்கும். அப்போது ஒவ்வு அப்படின்ற வினை சொல்லிலிருந்து தான் ஓவியம் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவியம் அப்படின்ற வேர்டு ஒவ்வு அப்படின்ற வேர்ப்லேருந்து தான் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வு அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஒன்றை பற்று அல்லது ஒன்றை போலவே இரு அப்படின்னு அர்த்தமா. அப்போது ஒன்றை மாதிரியே இருக்கிறத அப்படியே வரைஞ்சி காட்டுறதுனால தான் இந்த ஓவியம் அப்படின்ற வேர்டு வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஓவு, ஓவியம், இந்த மாதிரி சொற்கள்லாம் ஓவியத்தை பற்றி தான் சொல்லுது. அப்போது நம்ம பார்த்த விஷயத்தை அப்படியே வரைகிறது தான் வந்து காட்சி ஓவியம் அப்படின்னு சொல்கிறோம். மனதில் கற்பனை செஞ்சு வரைகிறத கற்பனை ஓவியம்னு சொல்கிறோம். ஓவியத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று காட்சி ஓவியம், ரெண்டாவது கற்பனை ஓவியம். பழங்கால மனிதர்கள் அவங்களோட வேர்ட்ஸ் சொல்கிற வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட அந்த திங்கிங்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓவியத்தை தான் வரைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இருக்கிற வேட்டை காட்சிகள் மற்றதையும் பார்த்திங்கன்னா டிராயிங்ஸாக வந்து குகையில் வந்து வரைஞ்சிருக்காங்க. அதுக்கு டிராயிங்ஸ்க்கு கலர் கொடுத்துருக்காங்க. பச்சளை சாறு, செம்மண், விலங்குகளோட கொழுப்பு இதெல்லாம் கொண்டு அவங்களுக்கு டிராயிங்ஸ்க்கு கலரும் பண்ணியிருக்காங்க. ஓவியத்துக்கு நிறைய பேர் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னா வட்டிகை செய்தி, சித்திர செய்தி அப்படின்லாம் இலக்கியத்தில் ஓவியத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வட்டிகை செய்தி அப்படின்னாலும் சித்திர செய்தி அப்படின்னாலும் ஓவியத்தை தான் சொல்கிறோம். பழங்காலத்தில் சுவர் ஓவியங்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் ஒரு பழமொழி இருக்குது, சுவர் இல்லாமல் சித்திரம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போது ஓவியம் வரைகிறதுக்கு முன்னாடி வளைந்த கோடு, கோணக்கோடு, நேர்கோடு இதெல்லாம் கொண்டு ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி கோட்டை மட்டும் யூஸ் பண்ணி கலர் அடிக்காமல் வரைஞ்ச ஓவியத்துக்கு புனையா ஓவியம் இல்லைன்னா வரி வடிவ ஓவியம்னு சொல்லுவோம். ஓகேவா? மடலேறுதலின் பொழுது பனை ஓலையில் வரைந்த கோடுகளால் ஆன ஓவியம் வரி வடிவ ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெடுநல் வாடையில் முதலாக வரி வடி ஓவியம் பற்றின செய்தி வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? புனையா ஓவியத்தில் பலவித வண்ணங்களை புனைந்து அமைக்கும் ஓவியத்துக்கு முழு ஓவியம். புனையா ஓவியம் அப்படின்றது வெறும் அவுட்லைன் ஸ்கெட்ச் மட்டும் பண்ணுறது, அதுதான் நம்ம வரி வடி ஓவியம்னு சொல்லுவோம். அதுவே கலர்ஸ் பண்ணி வரைகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து முழு ஓவியம்னு அர்த்தம். சரியா? ஓவியம் வரைவோருக்கு பேர் என்ன அப்படின்னா ஓவியன், கண்ணுள் வினைஞன், கைவினைஞர், ஓவிய வல்லோன், ஓவிய புலவன் அப்படின்லாம் சொல்லி அழைக்கிறாங்களாம். நிறைய ஓவியங்ஸ் வந்து கிடச்சிருக்கு டிராயிங்ஸு. காவேரி பூம்பட்டினம், அரிக்கமேடு, காஞ்சிபுரம், செங்கம் இங்கெல்லாம் வந்து நிறைய அகழாய்வுகளில் காசு, ஓடு இதெல்லாம் கிடச்சிருக்கு. இதன் மூலமாக இதில் மேலே என்ன போட்டிருக்காங்க, புடைப்பு ஓவியங்களை வந்து தொன்மை கால மக்களோட ஓவியத்திறனை வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கீழடியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய அகழாய்வில் கருப்பு சிவப்பு வண்ணம் தீட்டப்பட்ட பானைகள் கிடச்சிருக்கு. ஓகேவா? மக்கள் கூட்டத்தை காட்டும் ஓவியங்களுக்கு பிரதிமை அப்படின்னு சொல்லுவோம். தெய்வ வடிவங்களை காட்டும் ஓவியங்களுக்கு படிமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மனுஷனை வரைஞ்சா பிரதிமை, தெய்வங்களை வரைஞ்சா படிமை. அரண்மனையில், மாளிகைகளில், கோயில்களில், பெரிய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா செவத்தில் சித்திரங்களை வந்து வரைகிறாங்க.
அதில் வந்து வெண்மையான சுதை பூசப்பட்ட சுவர்களில் சிவப்பு அல்லது கருப்பு வண்ணத்தால் கோட்டோவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா? வெள்ளை கலர் சுண்ணாம்பு பூசிட்டு ரெட் கலர்லேயோ அல்லது பிளாக் கலர்லேயோ வரைஞ்சிருக்காங்க. இது மேலே வந்து கலர் அடிக்கிற வழக்கமும் இருந்திருக்காரு. தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா ஓவியம் பற்றி செய்திகள் வந்து சொல்லியிருக்காங்க. போரில் வந்து விழுப்புண் பெற்று இறந்த வீரனுக்கு நடுகள் வச்சுருக்காங்க. அந்த நடுக்கல்லில் அந்த வீரனோட உருவத்தை செதுக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து ஓவியமாக வரைவாங்க. அந்த ஓவியத்தை பார்த்து என்ன பண்ணுவாங்க, கல்லை வந்து செதுக்குவாங்க. அப்போது இந்த மாதிரி தான் ஓவியம் பற்றின செய்தியை வந்து தொல்காப்பியத்தில் கொடுத்துருக்காங்க. எழுத்து அப்படின்ற சொல்லுக்கே வந்து ஓவியம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கான். சரியா? பண்டைய தமிழ் மன்னர்கள் ஓவியம் தீட்டுறதுக்காக தங்களோட அரண்மனையிலையும் கோயில்லையும் ஓவிய மாடம் அப்படின்னு ஒரு தனி பகுதியை அமைச்சிருக்காங்க. இந்த ஒரு செய்தியும் நம்ம இலக்கியங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். சரியா? தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து அரண்மனையில் சித்திர மண்டபம் இருந்துச்சு அப்படின்றத நெடுநல்வாடையில் நக்கீரர் வந்து சொல்லியிருக்காரு. யார்கிட்ட? தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனோட அரண்மனையில் சித்திர மண்டபம் இருந்துச்சு அப்படின்றத நெடுநல்வாடை அப்படின்ற புக்கில் நக்கீரர் வந்து சொல்லியிருக்காரு. சங்க காலத்துக்கு பின்னாடி பல்லவர்கள் காலத்தில் தான் கலைகள் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பனமலை, காஞ்சிபுரம், திருமலைபுரம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஓவியங்கள் பல்லவர் காலத்துக்கான காட்சிகளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தஞ்சையில் இருக்கிற சிவபெருமான், நடமாடும் பெண்கள், சேரமான் பெருமாள் நாயனார், ராஜராஜன், கருவூர் தேவர் இதெல்லாம் சோழர் காலத்தில் வரைஞ்ச ஓவியங்கள். விஜயநகர் காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஓவியங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக வரையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பாறை ஓவியங்கள். தமிழ்நாட்டில் பாறை ஓவியங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிருக்கு. அது வந்து தமிழ்நாட்டோட தொன்மையை வந்து சொல்கிறதுக்கான சான்றுகளாக இருக்குது. இந்த பாறை ஓவியங்கள் மக்களோட கலை ஈடுபாடு பற்றியும் சமூக வாழ்க்கை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குது. மலை பாறைகளை குடஞ்சி அந்த குகை சுவர்களில் என்ன பண்ணுறாங்க, ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. இந்த சுவர்கள் வந்து கரடு முரடாக இருந்துச்சு அப்படின்றதுனால அதில் உமி, சாணம், களிமண் இதெல்லாம் வந்து போட்டு பூசி அதை வந்து ஒரு சுவர் மாதிரி வந்து மாற்றி சுதையை வந்து அது மேலே பூசியிருக்காங்க. அந்த சுதை பூச்சின் மேலே தான் ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் பல குகை கோயில்களை கட்டியிருக்காரு இல்லையா? அந்த குகை கோயிலோட சுவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஓவியங்களை வரைஞ்சிருக்காரு. அவரே ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால அவருக்கு சித்திரக்கார புலி அப்படின்னு ஒரு பட்டப்பேரே இருக்குது. ஓகேவா? ஓவிய கலையை வந்து பயின்றிருக்காரு. அவர் வந்து தட்சிண சித்திரம் அப்படின்ற ஒரு நூலுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, உரை கூட எழுதியிருப்பார். சரியா? அடுத்தது தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த மல்லப்பாடி அப்படின்ற இடத்துல சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறையினால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பாறை ஓவியம் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பாக இருந்திருக்கு. இது தொடர்ந்து நிறைய பாறை ஓவியங்கள் தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது சித்தன்னவாசலில் இருக்கிற குகை ஓவியங்கள். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற சித்தன்னவாசலில் இருக்கிற குகை ஓவியங்கள் மிகவும் புகழ் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமண காலத்து ஓவியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓவியங்களில் வந்து கலர் பூசியிருப்பாங்க. அந்த கலர்லாம் வந்து மூலிகைகளால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தன்னவாசலில் 7 அடி பட்டம் அப்படின்ற பகுதியில் மேற்கூரை பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க, ஓவியங்களில் வரைஞ்சிருக்காங்க. அடுத்ததாக சுவர் ஓவியங்கள். இலக்கியங்கள் சுவர் ஓவியங்களை பற்றியும் நிறைய சொல்லுது. உதயனின் பள்ளியறை சுவர் ஓவியம் பற்றியும் கோப்பெருந்தேவியோட பள்ளியறை சுவர் ஓவியம் பற்றியும் இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்க. பாண்டியன் நன்மாறன் அவர் வந்து தன்னோட சித்திர மாடத்தில் இருந்தபோது உயிர் திறந்தார் அப்படின்றதுனால பாண்டியன் சித்திர மாட தூஞ்சிய நன்மாறன் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. இதை வந்து புறநானூரில் மாங்குடி மருதனார் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நக்கீரரும் என்ன பண்ணியிருக்காரு, நெடுநல்வாடையில் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சித்திர மாடம் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருப்பரங்குன்றம் கோயில் மண்டபத்தில் எழுத்தொழில் அம்பலம் அப்படின்ற பேர்லேயே ஓவிய சாலை இருந்துச்சு அப்படின்றத பரிபாடல் வந்து நம்மளுக்கு சொல்லுது. இந்த ஓவியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரதி, காமன், பூனை வடிவம் கொண்ட இந்திரன், அகலிகை, கௌதம முனிவர் இவங்களோட ஓவியங்கள்லாம் இருந்திருக்கு. ஓகேவா? இந்த எழுத்தொழில் அம்பலம் வந்து பிற்காலத்தில் அழிஞ்சு போயிருக்கு. உதயனோட பள்ளியறை சுவர்களில் இருக்கிற ஓவியங்கள் இருந்த காட்சி வந்து பெருங்கதை அப்படின்ற ஒரு நூலில் வந்து நம்ம பார்க்குறோம். திருச்சி மாவட்டத்தில் திருவெரும்பூர் அப்படின்ற கோயிலில்
காணப்பட்ட சித்திரக்கூடம் பற்றிய செப்பேடுகள் வந்து சொல்லுது. ஓகேவா? செப்பேடுகளில் என்ன சொல்லியிருக்காங்க, திருச்சி மாவட்டத்தில் திருவெரும்பூர் அப்படின்ற கோயிலில் சித்திரக்கூடம் இருந்துச்சு அப்படின்னு செப்பேடுகள் நம்மளுக்கு சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் நிறைய பணக்காரவங்க வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஓவியங்கள் வந்து தீட்டியிருப்பாங்க. புத்த தவசாலைகள், கோவலனோட தந்தை மாசாத்துவன் தவம் இயற்றிய சாலையிலையும் பார்த்தீங்கன்னா ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி மணிமேகலையில் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது துகில் ஓவியம். படம் அப்படின்ற சொல் படாம் அப்படின்ற சொல்லுலேருந்து வந்துச்சான். படாம் அப்படின்னா துணி அப்படின்னு அர்த்தமா. பழைய காலத்தில் துணியில் வந்து ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. இதுக்கு சித்திரப்படாம், சித்திரத்திரை அப்படின்லாம் பேர் வச்சுருக்காங்க. சித்திரம் எழுதும் கோளுக்கு துகிலிகை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார் வந்து காவிரி பூம்பட்டினத்து உவவனம் எனும் சோலையில் காட்சி சித்திரப்பாடாம் என்று அழகுடன் காணப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? அதாவது காவிரி பூம்பட்டினத்தில் இருக்கிற உவவனம் அப்படின்ற சோலையோட காட்சி எப்படி இருந்துச்சா, ஒரு டிராயிங் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு மணிமேகலையில் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தக்க நாட்டில் ஆங்காங்கே தாமரை பூக்களும் தாமரை இலைகளும் அடர்ந்த குளங்களும் காணப்பட்ட அந்த காட்சியை திருத்தக்க தேவர் வர்ணிக்கும் போது துணியில் எழுதின தாமரை குளத்தோட காட்சி போல் அந்த காட்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இளங்கோவடிகள் ஓவியம் வரையப்பட்ட துணியை வந்து ஓவிய எழினி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல வகைகள்லையும் ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க. அவ்வாறு ஓவியம் வரையப்பட்ட பலகைக்கு வட்டிகை பலவை அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. சரியா? இந்த துணியில் வரைஞ்ச டிராயிங்ஸ் வந்து பாருங்கள், இதுதான் துகில் ஓவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தஞ்சாவூர் ஓவியங்கள். சோழர் காலத்தில் தஞ்சாவூர் ஓவியங்கள் உருவாச்சு. மராட்டிய மன்னன் சரபோஜியோட காலத்துல இருந்து தான் தஞ்சாவூரில் இது வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓவியங்கள் தமிழ்நாட்டோட புவிசார் குறியீட்டில் ஒன்றாக இருக்குது. இது வந்து பெரிய மர சட்டத்துக்கு நடுவில் வந்து அந்த டிராயிங்ஸ் வந்து வரைஞ்சிருப்பாங்க. இந்த சட்டமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராயிங்கோட ஒரு பகுதியாக தான் கருதுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடவுளோட உருவங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும் பகுதியில் நிறைஞ்சிருக்கும். மற்ற உருவங்கள் சின்ன சின்னதாக வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் ஓவியங்களோட உருவங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டையாக பருமனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண் தன்மை மிகுந்த நளினத்தோடு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீலம், பச்சை, மஞ்சள், வெள்ளை இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மெயினில் இருக்க டிராயிங் வந்து இந்த கலரில் இருக்கும், நீல கலர், பச்சை கலர். ஆனால் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கரும்பச்சை, சிவப்பு, அடர் நீளம் இந்த மாதிரி வண்ணங்களை பேக்ரவுண்டில் கொடுத்துருப்பாங்க. அடர்த்தியான கோடுகள் ஓவியத்தை தெளிவாக காட்டுற மாதிரி வந்து வரைஞ்சிருப்பாங்க. இந்த உருவக்கோடுகள் வண்ணங்களுக்கான எல்லையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பழங்கால மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள் மீது ஓவியம் வரைஞ்சி சந்தோஷமாக இருந்திருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங். இதை பார்த்தீங்கன்னா நல்ல கலர் காம்பினேஷன் வந்து நம்மளுக்கு அட்ராக்டிவாக இருக்க மாதிரி இவங்க கொடுத்துருப்பாங்க. மக்கள் வந்து பாத்திரங்கள், கேடயம், கட்டில், அதுக்கப்புறம் வாள் இதிலலாம் கூட டிராயிங்ஸ் வந்து வரைஞ்சிருக்காங்க. தமிழில் நாற்கவிகளில் சித்திரக்கவியும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. சித்திரக்கவி போலவே சித்திர நதி, சித்திர சபை, சித்திர தடாகம் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. அப்போ ஓவியத்திற்கு தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். தற்காலத்தில் எண்ணெய் ஓவியம், வண்ணக்கல் ஓவியம், செயற்கை வண்ண கூழ்ம ஓவியம், நீர் வண்ண ஓவியம், மை ஓவியம், பூச்சி ஓவியம், சூடான மெழுகு ஓவியம், நீரில் கரையும் எண்ணெய் ஓவியம்னு நிறைய ஓவியங்கள் காணப்படுதான். தமிழர்களோட மிக தொன்மையான ஒரு கலைன்னு பார்த்தா ஓவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்தால் சொல்ல முடியாத ஒரு இடைவெளியை கூட ஓவியங்களால் நம்மளால் நிரப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலம் தூரமாக இந்த ஓவியக்கலை வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாறை ஓவியங்களில் தொடங்கி இன்னைக்கு பல்வேறு நாடுகளில் ஓவியத்தோட நுட்பங்களை உள்வாங்கி நிறைய வளர்ந்துருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இசைக்கலை பற்றி பார்ப்போம். இசைக்கலை மட்டும் இல்லாமல் அது கூடவே நம்மளுக்கு நடனம் பற்றியும் தமிழர்களோட வீர விளையாட்டுகள் பற்றியும் பார்க்க வேண்டியிருக்கு. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.